வணக்கம். தமிழ்நாடு காவலர் தேர்வை எழுதிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகம் மாதிரி கடத்திட்டு இருக்கிற உங்களுக்காகத்தான் இந்த உரையாடல். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு யூடியூப் வீடியோ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற சில முக்கியமான கேள்விகளுக்கு ஒரு தர்க்க ரீதியான பதில தர முயற்சி பண்ணுது. தேர்வு முடிஞ்சு ரிசல்ட் வர்ற இந்த கேப்ல காத்துல வர்ற ஒவ்வொரு வதந்தியும் உங்க டென்ஷனை ஏத்துன்னு எங்களுக்கு புரியுது. அதனால இந்த ஆதாரத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல சொல்ற ஃபைனல் ஆன்சர் கீ, சேஃப் ஜோன் ஸ்கோர், அப்புறம் ரொம்ப முக்கியமா ரிசல்ட்ஸ் பிசிக்கல் டெஸ்டுக்கான தேதிகள் பத்தின கணிப்புகளை நாம துல்லியமா அலச போறோம். உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கிறது தான் நோக்கம். தேர்வர்களுக்கு ரொம்பவே ஒரு சவாலான காலகட்டம். கஷ்டப்பட்டு படிச்சு தேர்வு எழுதினதுக்கு அப்புறம் இந்த காத்திருப்புங்கிறது ஒரு மன போராட்டம் தான். நீங்க அனுப்புன இந்த ஆதாரம் வெறும் யூகங்களை மட்டும் சொல்லாம ஒவ்வொரு கணிப்புக்கு பின்னாலையும் என்ன காரணம் இருக்குன்னு விளக்க முயற்சி பண்ணுது. அந்த தர்க்கத்தை நாம இங்க பார்க்கலாம். இது உங்க பதட்டத்தை குறைச்சு அடுத்த கட்டத்துக்கு தயாராக உதவும். சரி, அப்ப விஷயத்துக்கு வந்துடலாம். முதல் கேள்வி, ஃபைனல் ஆன்சர் கீ அது எப்போ வரும், எப்படி வரும்? இத பத்தி அந்த வீடியோல 2 வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. பொதுவா 2 விதமா இது நடக்கும். ஒன்னு, கிரேஸ் மார்க்ஸ்க்கு அப்பீல் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க இல்லையா, அது முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள ஆன்சர் கீயை விடணும். ஓகே, அது ஒரு வழி. ஆமா. 2வது வாய்ப்பு, எழுத்து தேர்வு முடிவுகளோட சேர்த்தே ஆன்சர் கீயை வெளியிடுறது. இப்போ வரைக்கும் ஆன்சர் கீ வரல, அப்போ 2வது வாய்ப்புக்கு தான் சான்ஸ் அதிகம்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? கரெக்ட். உங்க ரிசல்ட்டோட சேர்த்தே ஃபைனல் ஆன்சர் கீயும் வரும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னது? அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்துட்டா அதுக்கப்புறம் அதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது, அப்பீல் பண்ணவும் முடியாது. அதுதான் ஃபைனல். சரி, அது புரிஞ்சுது. ஆன்சர் கீ ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஹார்ட் பீட்டை எகர வைக்கிற விஷயம் கட் ஆஃப். ஆமா, கட் ஆஃப் பத்தி அவங்க ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. போன வருஷம், அதாவது 2023 விட இந்த 2025க்கான எழுத்துத் தேர்வு கட் ஆஃப், ஓவரால் கட் ஆஃப் ரெண்டுமே குறையும்னு ரொம்ப உறுதியா கணிக்கிறாங்க. இது கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா ஒரு கணிப்புக்கு காரணம் ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் குறையும் சொல்ல அவங்க என்ன காரணங்களை முன்வைக்கிறாங்க? ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. முதல் காரணம், இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கடினமா இருந்திருக்கு. ரொம்ப ஈஸியும் இல்லாம ரொம்ப கஷ்டமும் இல்லாம. ஆமா, மாடரேட்லி டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதுவே ஆவரேஜ் ஸ்கோரை கொஞ்சம் குறைக்கும். 2வது காரணம், போன வருஷத்தோட ஒப்பிடும்போது இந்த வருஷம் போட்டி கொஞ்சம் கம்மி. ஓ, போட்டி கம்மியா? அது எப்படி சொல்றாங்க? அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை, தேர்வுல கலந்துக்கிட்டவங்க விகிதம், இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு சொல்றாங்க. இந்த காரணங்கள் கேட்க நியாயமா தான் இருக்கு. ஆனா வினாத்தாள் கடினம்ங்கிறது பொதுவா சொல்றது தானே. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நல்ல கேள்வி. அவங்க ஒவ்வொரு பகுதியா அலசல, ஆனா தேர்வு எழுதின நிறைய மாணவர்களோட கருத்துக்களை வச்சுதான் இதை சொல்றாங்க. குறிப்பா மேத்ஸ், சைக்காலஜி கேள்விகள் சிலது டைம் எடுக்கிற மாதிரி இருந்ததா ஒரு பரவலான கருத்து இருக்கு. அதைத்தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. சரி, அப்போ இந்த தர்க்கத்தை இன்னும் வலுப்படுத்த அவங்க கடந்த கால உதாரணங்களே சொல்றாங்களே. 2023ல நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறாங்க. ஆமா, அது கட் ஆஃப் எல்லையில இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். 2023ல முதல்ல 59 கட் ஆஃபா அறிவிச்சாங்க. ஆமா. ஆனா அப்புறம் பிசிக்கல் டெஸ்டுக்கு கூப்பிடும்போது 57, 58 எடுத்தவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல சொல்ற கட் ஆஃப் ஒரு கல்வெட்டு இல்ல. தேவைப்பட்டா அதுல மாற்றம் வரலாம். அதனால நீங்க 1-2 மார்க் கம்மியா இருந்தாலும் நம்பிக்கையை விடாதீங்கன்னு இது காட்டுது. அருமை. இது ரொம்ப முக்கியமான தகவல். சரி, இப்ப நம்ம உரையாடலோட மையப்பகுதிக்கு வருவோம். சேஃப் ஜோன், அதாவது பாஸ் பண்ணா போதுமா இல்ல வேலையை உறுதி செய்ய எவ்வளவு மார்க் வேணும்? இதுதான் எல்லாருடைய கேள்வியும். ஆமாம், எழுத்து தேர்வுல பாஸ் பண்றதுக்கும் வேலைய கன்ஃபார்ம் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க தெளிவா சொல்றாங்க. கட் ஆஃப் வாங்குறதுங்கிறது பிசிக்கல் டெஸ்டுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான். ஆனா அது மட்டுமே வேலைக்கு உத்தரவாதம் இல்ல. நிச்சயமா இல்ல. அதுக்கு அவங்க ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை சொல்றாங்க. ஃபார்முலாவா? அது என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க கம்யூனிட்டிக்கான கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மார்க்கை விட நீங்க ரிட்டன் எக்ஸாம்ல 1 மார்க் அதிகமா எடுத்திருக்கணும். சரி, கட் ஆஃப் +1. அதோட பிசிக்கல் டெஸ்ட்ல முழுசா 24 மார்க்கையும் எடுத்திருக்கணும். இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சுட்டா வேலை 100% கன்ஃபார்ம். இதுதான் சேஃப் ஜோன். ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன். பிசி கம்யூனிட்டிக்கு என்ன கணக்கு சொல்றாங்க? சொல்றேன். உதாரணமா, பிசி பிரிவுக்கு 56ல இருந்து 58 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கலாம்னு அவங்க கணிக்கிறாங்க. நீங்க அந்த ஹையஸ்ட் மார்க்கான 58 விட 1 அதிகம், அதாவது 59 மார்க் ரிட்டன்லயும், பிசிக்கல் டெஸ்ட்ல 1 பாயிண்ட் கூட குறைக்காம முழுசா 24 மார்க்கும் வாங்கிட்டா ஓவரால் லிஸ்ட்ல உங்க பேர் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ரிட்டன்ல வாங்குற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்
ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஆனா வேலையை தீர்மானிக்கிறதே அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல வாங்குற 24 மார்க் தான். இது மொத்த பார்வையுமே மாத்துதே. நிச்சயமா உங்க கவனம் மொத்தம் இப்போ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரே விஷயம், அதாவது பிசிக்கல் டெஸ்ட் மேல தான் இருக்கணும். இதே லாஜிக் தான் எல்லா கம்யூனிட்டிக்கும். பிசிஎம்க்கு 50 கட் ஆஃப்னா நீங்க 51 எடுத்து பிசிக்கல்ல 24 எடுக்கணும். ஆண்கள், பெண்கள், ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாருக்குமே இந்த கட் ஆஃப் +1 மற்றும் முழுமையான 24 கணக்கு தான் உண்மையான பாதுகாப்பு. இந்த இடத்துல மத்த யூடியூப் சேனல்கள் 60, 61ன்னு கட் ஆஃப் அதிகமா சொல்றத கேட்டு பயப்பட வேண்டாம்னு அவங்க தைரியம் சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய தகவல் வரப்போ எது சரின்னு தெரியாம குழப்பம் வரும். ஆனா இவங்க தங்களோட கணிப்புக்கு காரணம் சொல்றதால மத்தவங்க சொல்றத கேட்டு மனச குழப்பிக்க வேண்டான்னு சொல்றது தேர்வர்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். சரி, இந்த சேஃப் ஜோன் கணக்கு ஒரு தெளிவை கொடுத்தாலும் அடுத்த முக்கியமான கேள்வி எப்போ ரிசல்ட்ஸ் எப்போ வரும், பிசிக்கல் டெஸ்ட் எப்போ நடக்கும்? இந்த நிச்சயமற்ற தன்மை தான் கஷ்டமா இருக்கு. ஆமா, இதுக்கு அந்த வீடியோல தெளிவான கணிப்புகளை முன்வைக்கிறாங்க. முதல்ல ஒரு தவறான புரிதலை அவங்க சரி பண்றாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி வெள்ளிக்கிழமை தான் ரிசல்ட் போடுவாங்க, செவ்வாய்க்கிழமை தான் போடுவாங்கன்னு எந்த சென்டிமெண்ட்டும் பாக்குறதில்ல. வேலை முடிஞ்சா அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கரெக்ட். வேலை எப்ப முடியுதோ அப்ப ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இப்போ வேலை எந்த நிலைமையில இருக்கு, அத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. அவங்க சொல்றபடி OMR ஷீட் திருத்துற வேலை முழுசா முடிஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான இறுதிக்கட்ட வேலை, அதாவது கட் ஆஃப் மார்க்க முடிவு பண்ற ஃபில்டரிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஓ, ஃபில்டரிங் ப்ராசஸ் அப்படின்னா? ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை பேரை அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் பண்றதுங்கிற கணக்கீடு தான் அது. இதுதான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி பெரிய வேலை. ஆக வேலைகள் இறுதி கட்டத்துல இருக்கு. அப்போ ரிசல்ட்டுக்கான தேதி கணிப்பு என்ன? இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும்? அவங்க கணிப்பு படி இந்த வாரம் வர வாய்ப்பில்ல. ஆனா அடுத்த வாரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல, அதாவது இன்னும் 1 அல்லது 2 வாரத்துக்குள்ள நீங்க ரிசல்ட்ஸை உறுதியா எதிர்பார்க்கலாம். ஓகே, ரிசல்ட்ஸ் இன்னும் 2 வாரத்துல வந்துடும். அடுத்து பிசிக்கல் டெஸ்ட். அது எப்போ? ரிசல்ட் அடுத்த நாளே வா? இல்ல, அதுக்கு ஒரு தெளிவான காலக்கெடு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியான செய்தி. ரிசல்ட்ஸ் வந்த தேதியிலிருந்து சரியா 20லிருந்து 25 நாள் கேப் கண்டிப்பா இருக்கும். அப்படா, அப்போ தயாராக நேரம் கிடைக்கும். ஆமா, உங்கள மனதளவிலும் உடலளவிலும் தயார்படுத்திக்க போதுமான டைம் கொடுப்பாங்க. திடீர்னு வச்சு ஷாக் கொடுக்க மாட்டாங்க. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான தர்க்கத்தையும் அவங்க சொல்றாங்க இல்லையா? ஒரு முக்கியமான தடை இருக்குன்னு. ஆமா, பொங்கல் மற்றும் குடியரசு தின விழா, இது 2க்கும் நடுவுல பிசிக்கல் டெஸ்ட் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அடிச்சு சொல்றாங்க. அதுக்கு காரணம்? காரணம் ரொம்ப சிம்பிள். ஜான்வரி மாசம், குறிப்பா பொங்கலுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற போலீஸ் மைதானங்கள்ல குடியரசு தின விழா அணிவகுப்பு பயிற்சி நடக்கும். அதனால அந்த டைம்ல டெஸ்ட் நடத்துறது சாத்தியமே இல்ல. அப்போ எல்லாத்தையும் சேர்த்தா நமக்கு ஒரு தெளிவான டைம்லைன் கிடைக்குது. ரிசல்ட்ஸ் இன்னும் 2 வாரத்துல, அப்புறம் 20-25 நாள் கேப், நடுவுல இந்த விழாக்கள். ஆமா, எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஜான்வரி முதல் வாரத்திலேயே டெஸ்ட் இருக்குமோங்கிற வதந்திய அவங்க சுத்தமா மறுக்கிறாங்க. அவங்க கணிப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. பிசிக்கல் டெஸ்ட் ஜான்வரி மாசம் கடைசி வாரம் இல்லனா பிப்ரவரி மாசம் முதல் வாரத்துல தொடங்க வாய்ப்பு மிக மிக அதிகம். அப்போ நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒட்டுமொத்த சித்திரம் இதுதான். ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட்டோட இன்னும் ஓரிரு வாரத்துல வரலாம். உங்க கம்யூனிட்டி கட் ஆஃபை விட ஒரு மார்க் அதிகமா எடுத்து பிசிக்கல்ல முழுசா 24 மார்க்கையும் வாங்குறதா சேஃப் ஜோன். முக்கியமா பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ஜான்வரி கடைசி இல்லனா பிப்ரவரி ஆரம்பத்துல தயாராக இருங்க. உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கு. ஆமா, இந்த ஆதாரத்தோட மையச் செய்தியே இதுதான். பதட்டப்படாதீங்க, திட்டமிடுங்க. மத்தவங்க சொல்ற அதிகப்படியான கட் ஆஃப் பத்தி யோசிச்சு மனச குழப்பிக்காதீங்க. ரிட்டன் எக்ஸாம் மார்க் முடிஞ்சிருச்சு, அதை மாத்த முடியாது. ஆனா உங்க வெற்றியை தீர்மானிக்க போற அடுத்த 24 மார்க் உங்க கையில தான் இருக்கு. உங்க கவனம், உங்க உழைப்பு எல்லாமே நீ அதை நோக்கி தான் இருக்கணும். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த வீடியோல சொன்ன மாதிரி வேலையை உறுதி செய்ய பிசிக்கல் டெஸ்ட்ல முழு மார்க் வாங்குறது தான் திறவுகோல்னு இப்ப தெளிவாயிடுச்சு. இந்த தெளிவு இப்போ இருக்கிற உங்க பயிற்சி முறையை எப்படி மாத்த போகுது? எழுத்து தேர்வுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஓய்வுக்கும் இனி வரப்போற கடுமையான உடற்பயிற்சிக்கும் நடுவுல இருக்கிற சமநிலையே இதை எப்படி பாதிக்குது? உங்க தினசரி அட்டவணைய, உங்க உணவு பழக்கத்தை, உங்க மன உறுதிய, இந்த ஒரு இலக்க நோக்கி எப்படி நீங்க மறுசீரமைக்க போறீங்க?